கன்னடத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக.
நீங்கள் உடைகளை பிடித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோக்கிலிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை பிடித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை பிடித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமுற்றவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் அறிந்தவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு காரியப்படையையும் நீர்மப்படையையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசை வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஓடி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோக்குகிற நாள் முடியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் பஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர் தாய்மை குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே அடுத்த வண்ணம், ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காது என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம்
இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். இல்லை என்றால் உங்கள் திண்டக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் கர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை குழுவில் சந்துகள் என்று அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடத்தை தெரியாமல் இருக்கும். அப்பொழுது நீங்கள் செய்யும் கர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனை வைக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களும் வீதியோடு நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவேண்டல் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி கேளுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையை எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு ஏற்று கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவகாலத்தை மிக சிறப்பாக கொண்டாட அதிகாலையிலே உங்களை தயாரித்து பிள்ளைகளை தயாரித்து மிக சிறப்பாக வந்திருக்கிற அனைவரை நம்மோடு பாராட்டுகிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி தொடர்ந்து செயல்பட்டு இந்த தவக்காலம் மிகப்பெரிய மாற்றத்தை, மலர்ச்சி, மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று பாசத்தோடு வாழ்த்துகிறேன். கண்முத்தோடு நாம் எடுக்கிற முயற்சி அதன் அடிப்படை தான் நம்முடைய வளர்ச்சி அமைகிறது. நாங்கள் இப்போது எடுக்கப்பட்ட முயற்சி வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கவும் மாற்றத்தை நோக்கி வளரவும் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் என்று நாம் அடுத்த நாள் விட முடியும். ஒரு நாள் முயற்சி எடுக்கலாம், அடுத்த நாள் முயற்சி எடுக்க முடியும். வள்ளுவர் அழகாக சொல்கிறார், முயற்சி திருவினையாக நம்புகிறார். ஒரு நாளோடு அந்த முயற்சி முடிகிற போது அங்கே வளர்ச்சி என்பது இல்லாமல் போகிறது. தொடர் முயற்சி வருகிற போது அங்கே வளர்ச்சியை காண முடிகிறது. அந்த வளர்ச்சி நமக்குள்ளே மிகப்பெரிய மலர்ச்சியை உருவாக்கும். அதன் அடிப்படையில் என் அன்பு மக்கள், நீங்கள் இந்த தவக்காலத்தில் தொடங்கியிருக்கிற இந்த முயற்சி மிக சிறப்பாக ஒரு வெற்றியை நோக்கி செல்லும், ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லும், ஒரு மகிழ்ச்சியை நோக்கி செல்லும் உங்களை மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளை தவக்காலத்திலே தவக்கால பூங்களாக 3 நமக்கு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே வீடுகளை அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த 3 இந்த 3ஐயுமே நாம் கடைபிடிக்கிற போது மிக சிறப்பாக ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அடையாளமாக அது தரப்பட்டிருக்கிறது. இந்த 3க்குமான நாற்றாங்கால் இன்று நடப்படுகிறது. அவை இன்றைக்கு நடப்படுகிற இந்த நாற்று தொடர்ந்து நம் வாழ்விலே உழைத்து வளர்கிற போது அது மிகப்பெரிய அறுவடையை கொடுக்கும். மிகப்பெரிய அறுவடை கொடுத்து நம்மையே ஆச்சரியத்துக்கு உள்ளாகிறது. இந்த 3 தூண்கள், தவக்கால தூண்கள், நோன்பு, கர்மம், ஜெபம், இந்த 3மே நமக்கு நடப்படுகிற போது நாற்று எவ்வாறு நடப்பட்ட மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்கிறதோ அதுபோல இந்த 3மே நமக்குள்ளே மிகப்பெரிய விளைச்சலை கொடுக்காமல் இருக்கிறார். முதலாவது காரணம்
பார்க்கும்போது இந்த மூன்றுமே உறவை அடிப்படையாக கொண்டதாக அமைகிறது. முதல் வகையான நோன்பு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கொள்ளக்கூடிய ஒரு உறவாக அமைகிறது. உறவுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உறவை மையமாக கொண்டு செயல்படுகிறது. அந்த உறவை சரிபார்க்கிற போது மிக சிறப்பான இடங்களை நாம் முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறோம். நோன்பு என்பது தனிப்பட்ட உறவை சரிபார்ப்பதற்கு, சீர்படுத்துவதற்கு, அதில் உள்ள சிக்கல்களை எடுத்துக்கொள்வதற்கு நோன்பு என்பது நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. யார் பிறரை அன்பு செய்வதில்லை? தன்னை அன்பு செய்யாதவர்கள் பிறரை அன்பு செய்வதில்லை. பிறருக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? தன்னை அன்பு செய்யாத மனிதர் பிறரை அன்பு செய்வதில்லை. நீங்கள் ஆழமாக தவக்காலத்தில் கூட யோசித்து பார்க்கலாம். அதற்கு தனிப்பட்ட விதத்தில் நோன்பு இருக்கலாம். எனக்கு எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? எதற்காக என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நோன்பு பார்க்கணும்னு சொன்னால் பிரச்சனை நாம் என்னை அன்பு செய்யவில்லை என்பதை எளிதாக கண்டுபிடிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை அழகாக உணர்ந்து அவர் சொல்கிறார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவது போல உன் மீது நீ அன்பு கூறுவாயாக சொல்லவில்லை. மாறாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்கிறார். எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை, யாரை பார்த்தால் எரிச்சல் என்று சொன்னால் இயல்பிலே அடிப்படையிலே உங்களுக்கு உங்களே பிடிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் எதில் விடுவிக்கப்படுகிறது, எதில் விடுதலை கிடைக்கிறது? நோன்பு இருக்கிற போது தனிப்பட்ட உறவு என்பது மிக சிறப்பாக நமக்கு சரியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் நோன்பு இருந்தார், தனித்திருந்து நோன்பு இருந்தார். ஆக நோன்பு என்பது தனித்திருக்கிற போது அங்கே சுய அறிவு கிடைக்கிறது, தன்னை பற்றி அறிவு கிடைக்கிறது. மனிதர்கள் தன்னை பற்றி அறிவதற்கு விரும்புவதே இல்லை. அடுத்தவரை பற்றி அறிவதற்கு அதிக ஆர்வம் கொள்கிறோம், அதற்காக அதிக நேரங்களை செலவழிக்கிறோம். ஆனால் தன்னை பற்றி சுய அறிவு பெறுவதற்கு மனிதர்கள் நேரம் செலவழிப்பதில்லை. ஆகவே நோன்பு என்பதற்குள் சுய அறிவு பெறுவதற்கு மிகப்பெரிய நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. ஆகவே தனித்திருந்து நோன்பு இருக்கிற போது கண்டுபிடிக்கிறோம், பலவீனம் என்ன, பலம் என்ன, எங்கு சென்று கொண்டிருக்கிறேன், இன்னும் கடக்க வேண்டிய பாதை என்ன, இன்னும் எவ்வளவு தூரம் எவ்வளவு மோசமாக சென்று கொண்டிருப்பேன், இன்னும் எவ்வளவு தூரம் நான் பயணிக்கிறேன் என்பதெல்லாம் நோன்பில் நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆகவே தனிப்பட்ட உறவு என்பது இங்கே சரி செய்யப்படுகிறது. தனிப்பட்ட விதத்திலே நமக்குள்ளே உறவு என்பது அங்கே சீரமைக்கப்படுகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இதையெல்லாம் கட்டுகிறது. ஏற்றுக்கொள்ளாமல் தன்னையே அன்பு செய்ய முடியாத நிலைமை இவையெல்லாம் இருக்கிறது சூழ்நிலை. இந்த நோன்பு நமக்கு மிக அதிகமாக உதவி செய்கிறது, தனிப்பட்ட உறவை சரி செய்து கொள்கிறது. இரண்டாவது பார்க்கிற போது கர்மம். கர்மம் என்ற தூண். கர்மம் என்பது பிச்சை போடுவதல்ல, மாறாக நாம் பகிர்வது, பிறரோடு பகிர்வது. அப்படி பிறரோடு பகிரும் போது கூட நமக்கும் பிறருக்குள்ள அந்த உறவானது மிக சிறப்பானவர்களை சரி செய்யப்படுகிறது. அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற நேரம். ஆகவே நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். ஒரு பாராட்டு கூட வருகிறார்கள் அன்னை தெரசாவுக்கு. அந்த பாராட்டு கூடத்தில் அன்னை தெரசா சொல்கிறார்கள், நாம் தர்மம் செய்ய வேண்டும், நம்மை விட யார் அதிகமாக கூறுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு அன்னை தெரசா வெளியே வருகிற போது ஒரு பிச்சைக்காரர் அன்னை தெரசாவை பார்க்கிறார். அம்மா, நான் தான் இந்த சமூகத்திலே அதிகமாக துன்புறுவதை நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் சொன்னீர்கள், உங்களை விட யார் அதிகமாக துன்புறுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து சொன்னீர்கள். நான் நினைக்கிற தவறு, என்னை விட துன்புறுகளை மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்தாங்க, இதை வச்சு எடுங்க, நான் பிச்சை எடுத்த பணத்தை வச்சு என்னை விட துன்புறுகிறார்களே அவர்களுக்கு இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி பிச்சைக்காரர் சொன்னார். அன்னை தெரசா அடுத்த நாள் செய்தித்தாளில் அவரை பேட்டி கொடுக்கிறார்கள். எனக்கு நோபல் பரிசு கிடைத்தது பெரிய மகிழ்ச்சியாக தெரியவில்லை. என்னை பாராட்டி இவ்வளவு பெரியவர்கள் நோபல் பரிசு கொடுத்தார்கள், அது எனக்கு பெருசாக தெரியவில்லை. அந்த பிச்சைக்காரர் கொடுத்தாரே, அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொல்லி அன்னை தெரசா சொன்னார்கள். அது அன்புக்குள்ளே கற்பது பிச்சை கொடுவதல்ல, ஆனால் நன்மையை கருமாக கொடுப்பது. அது பொருள் மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, நம்முடைய
நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்முடைய மன்னிப்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் தர்மமாக கொடுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்கள் உள்ளத்திலிருந்து தர்மமாக கொடுங்கள். இதையெல்லாம் நாம் அந்த தவக்காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், இது நம்மிடத்தில் குறைவாக இருக்கலாம், இதனுடைய சதவீதம் குறைவாக இருக்கலாம். இதையெல்லாம் கற்றுக்கொண்டதை நாம் பிறருக்கு வழங்குவதற்கான நேரமாக இந்த தவக்காலம் அமைந்துள்ளது. ஆகவே சமுதாயத்திற்கு படித்தது, வீட்டில் கிடைத்த படிப்பினைகள் இவற்றின் காரணமாக இவற்றிலெல்லாம் நமக்கு குறைபாடு இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாதாக இருக்கலாம். இந்த குறைபாடுகளை சரி செய்யவும், இவற்றை தெரிந்து கொள்ளவும், இவற்றை தெரிந்து கொண்டு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் இந்த தவக்காலம் நம்மை சிறப்பானவர்களை வழிநடத்துகிறது. அதற்காக நம்மை கைப்பிடித்து அழைக்கிறது. இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய உறவு பரிமாற்றம் என்பது என்னிடத்தில் மட்டுமல்ல, பிறரோடு உள்ள உறவு சரி செய்யப்படுகிறது. நாம் பிறரை அன்பு செய்தோம் என்று சொன்னால், பிறரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மன்னிப்பு வழங்குவதற்கு அன்றாட விளக்கமாக இல்லை என்று சொன்னால், பிறரோடு சண்டை வருவதற்கோ பிறரோடு சச்சரவுகள் வருவதற்கோ வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாத நிலையிலே போகிறது. அன்புக்குள்ளே இந்த தர்மம் என்பது பிறரோடு உள்ள உறவை சரி செய்வதற்கு மிக அழகாக பயன்படுகிறது. பொருட்கள் மட்டுமல்ல, தர்மம் என்பது பொருட்கள் மட்டுமல்ல, பாசமாக, அன்பாக, நேசமாக, மன்னிப்பாக இவையெல்லாம் கலந்து ஒரு கலவையாக கொடுக்கப்படுகிற போது அங்கே பிறரோடு உள்ள சண்டை என்பதற்கு வாய்ப்பு. ஆகவே அதை நாம் கொடுப்பதில் கவனமாக இருப்பதும், அதை நன்கருத்தமாக செய்வதில் ஆர்வம் கொள்வதிலும் நாம் முயற்சி எடுக்கும் என்று சொன்னால் மிக சிறப்பாக. ஆகவே நாம் அதற்காக வந்திருக்கிறோம். காலை வேளையில் இவ்வளவு அழகாக தயார் செய்து வந்திருக்கிறவங்க நோக்கம் என்ன? திருப்பலியில் மட்டும் பங்கெடுத்து சாம்பலை பூசிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட்டு போவதற்காக மட்டுமல்ல, ஆனால் அதையும் சார்ந்தி இயேசுவின் விழுமியங்கள் எனக்குள்ளே விழ வேண்டும், இயேசுவின் வார்த்தைகள் எனக்குள்ளே வர வேண்டும். அதற்காக தான் வந்தோம் என்று சொன்னால் இந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். 2025 தவக்காலம் மிகப்பெரிய வரலாற்று காலமாக சிறப்பாக அமையும் என்பதில்லை, எந்த ஐயமும் இல்லை. நமக்குள்ளே மூன்றாவது நாள் பார்க்கிற போது ஜபம். ஜபம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கடவுளோடு உறவு கொள்வதற்காக தனிப்பட்ட விதத்தில் உறவு கொள்வதை நாம் பார்த்துவிட்டோம், பிறரோடு உறவு கொள்வதை நாம் கற்றுவிட்டோம். இப்போது கடவுளோடு உள்ள உறவு என்பது முக்கியமானது. ஜபம் என்பது கடவுளோடு நம்மை இணைக்கிறது, கடவுளோடு நம்மை சேர்க்கிறது. ஊதாரி பிள்ளைகளாக வாழ்ந்திருப்போம், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டிருப்போம், பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்போம், கடவுள் விரும்பாத காரியங்களை செய்திருப்போம். இன்றைக்கு மிக சிறப்பாக இறைவனோடு இருக்கிற போது நாம் அப்படி செல்வதற்காக வழியே இல்லை. ஓடு சேர்ந்து நாம் மணக்கிறதை நம் வாழ்வு மனம் வீசும், நம் வாழ்வு மிக சிறப்பான விதத்திலே நறுமணமாக மாறும். அது கடவுளோடு சேர்க்கிற போது. ஆகவே கடவுளோடு சேராமல் தள்ளி வாழ்ந்த வாழ்க்கை என்பது நம்மையே நாம் இருக்கிற வாழ்க்கையாக அமைகிறது. மாறாக ஜெபத்தில் நிலைத்திருக்கிற போது இறைவனுக்கு நமக்குள்ள உறவு என்பது சரி செய்யப்படும். நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் மிக சிறப்பான விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை, கடவுளுக்குரிய மனநிலை என்பது நம்மை தொற்றிக் கொள்கிறது. அது இயல்பாகவே தொற்றிக் கொள்கிறது. அது ஒரு தொற்று நோய் போன்றது. கடவுளோடு நாம் சேர்ந்து என்று சொன்னால் கடவுளுக்குரிய காரியங்கள் இயல்பாகவே தொற்றிக் கொள்கிறது, தொற்று நோயாக பரவுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் கடந்து வருவோம். இந்த தவக்காலம் சிறப்பாக நினைக்கிறது. ஆகவே ஒரு அடி எடுத்து வைத்து நாம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும், நம்மால் முடியும். அங்கே மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக நாம் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளையும் மிக சிறப்பாக முடிவு கொண்டு வருவோம். இது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? ஒரு போராட்டம். சபை கொண்டாட்டிய வாசகம், கிறிஸ்துவ வாழ்க்கையின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியது. இது சாதாரண வாழ்வு அல்ல, இது ஒரு போராட்டமான வாழ்வு. ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் ஆக்கப்படுவாங்க என்று சபை கொண்டாட்டிலே நாம் பாட நீங்கள் கேட்டீர்கள். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டம் தொடங்குகிறது. நமக்கான ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக போராடுகிற நேரம் இது. ஆகவே போரிடுவோம், போராட்டத்தை தொடங்குவோம். நம்முடைய வாழ்வின் போராட்டம் தொடங்கட்டும். அந்த போராட்டங்களை வெற்றி பெறுவோம். அதற்காக எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு பாடுபடும். எவ்வளவு சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் தன்னடக்கத்தோடு செயல்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தன்னடக்கமாக நடந்து கொள்வோம். வெற்றி உண்டு என்பதை நினைவு கொண்டு தொடர்ந்து நாம் முயல்வோம். வெற்றி நமதே. ஆமென்.
அன்புக்குள்ளே சாம்பல் கொண்ட வழிபாட்டிலே திருநீர் நம்மீது பூசப்படுகிறது, சாம்பல் நம்மீது பூசப்படுகிறது. இதிலே நாம் சிறப்பானவர்களே, நாம் மண்ணாக இருக்கிறோம், மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள சிறப்பானவர்களை அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த சிறப்பு நிகழ்வை நாமே அர்ப்பணமாக்குவோம். இறைவன் நம்மை மிக சிறப்பானவர்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு ஏற்று வாழ சிறப்பாக நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் பிரச்சனைகளிலே ஆணவம், அகங்காரம் நமக்குள்ளே வருகிறது. இந்த சாம்பல், நீ சாம்பலாக இருக்கிறார், நீ மண்ணாக இருக்கிறார், மண்ணுக்கே திரும்புவார் என்பது அடையாளமாக இருக்கிறது. ஆணவம், அகங்காரம் வருகிற போது நாம் மேற்கொண்ட அந்த உறவுகளில் பிரச்சனை வருகிறது. இந்த 3 உறவுகளிலுமே நாம் சரியாக வாழ முடியாமல் போகிறது. பணம் வந்ததன் காரணமாக, படிப்பு வந்ததன் காரணமாக, செல்வ செழிப்பதன் காரணமாக ஆணவம் இயல்பாக வருகிறது. அந்த ஆணவத்தை அடிப்பதற்காகத்தான் இந்த சாம்பல் பூசப்படுகிறது. அந்த ஆணவத்தை ஒன்றில்லை என்பதை சொல்லித்தரத்தான் இந்த சாம்பல் பூசப்படுகிறது. ஆகவே நெற்றியில் பூசப்படுகிறது. நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவார். இந்த வரிகள் மிக சிறப்பாக நமக்கு சொல்லித் தருகின்றன. ஆகவே கடவுள் நோக்கி காட்டுவோம், மனிதர் நோக்கி நம்மை காட்சியாக்குவோம். இந்த இயற்கை படைப்புகள் எல்லாரும் தான் காட்சியோடு நடந்து கொள்வோம். காட்சியே உயர்வோக்கு அடையாளம் என்பது அடையாளமாக இந்த வழிபாடு நடைபெறுகிறது. ஆகவே நாம் இந்த சாம்பலை முந்திரிக்கிற வழிபாட்டை நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மனமாறி நற்செய்தி நம்பங்கள் என்று நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகிறது. ஆமென் என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அடையாளமாக ஆமென் என்று சொல்ல முடியாது. அன்பிற்கே சகோதர சகோதரிகளை, தந்தையான கடவுளை நோக்கி பணிவுடனும் தாழ்ச்சியுடனும் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நாம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீ மனம் இறங்குகிறீர், பரிவாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தரும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் எங்கள் மீது உமது ஆசையை கனிவுடன் நிறைவாக பொழிந்திருக்கும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் ஆசுரா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் கருதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவியா இதை நோக்கி மன்றாடுகிறோம்.
அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெருமானை திருப்பலி எல்லாருக்கும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருமகனின் பாடுகளை ஆரோட கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. ஏகேடாண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மையே மன்றாடுகின்றோம். ஆ
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆண்டவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா. உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமே பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாமல் நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. காவலே புனித மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, என் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவிருந்த கிணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வாழ்வுதல் பக்கத்தை மீட்பதை கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமமைத்து உமக்கு ஊழியக்கூடிய கருத்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவை உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவைகளை ஊர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருநலை அன்பில் நிறைவேறச் செய்து மேலும் உயிர்கள் பெற்றோருடன் தூக்கிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியை ஏற்றனர். எங்கள் அனைவரும் இரக்கமாய் கடவுளின் மன்னித்தாய் எங்கள் பாதுகாவலையுமாக அளித்த அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய நூறுதன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர், இவ்வுலகில் வந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வு காப்போம்.
சக்தி பெற்று ஓம்பிரமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்புரையால் பயிற்சி பெற்று நாம் மகிழ்ந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநரை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தது. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
பொருளை மீண்டும் உங்களை பாராட்டுகிறேன். காலையிலே இவ்வளவு அழகாக தயார் செய்து இவ்வளவு ஆர்வமாக ஆகவே மனையை தயாரிக்கும் அடையாளமாக மிக சிறப்பாக இருக்கிற முயற்சி எடுக்கிறீர்கள். இது 1% தான். இது 99% இருக்கிறது. இதை தவறுதான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது 99% இருக்கிறது. ஆகிய அந்த முயற்சியில் இறங்கி அதில் வெற்றி பெற போடு பாசத்தோடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பாக நீங்கள் முயற்சி தொடர்ச்சியாக வேண்டும். ஒரு நாள் முயற்சி இல்லை, ஒரு நாள் முயற்சி நமக்கு வெற்றி தராது. அந்த முயற்சி தொடர்ச்சியாக அமைப்போடு அது வெற்றியாக அமைகிறது. அது அந்த வெற்றியும் அந்த வீட்டில் சுவைத்து மகிழ பாசத்தோடு வேண்டுகிறேன். அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குள்ளே இன்றைக்கு சாப்பிடுவதல் ஆகிய ஒரு சந்தி மட்டும்தான் நாம் உணவை உண்ண வேண்டும். ஒரு சந்தி அனுசரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஒரு நேரம் மட்டும்தான் நீங்கள் உணவை சந்திக்க வேண்டும். பலருக்கு இது தெரியாததாலும் பலருக்கு கடைபிடிக்காததும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தவறுகளும் கடைபிடிக்க என்போடு கேட்டுள்ளே 12 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மருத்துவ ரீதியாக நீங்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மாத்திரை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு விதிவிலக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். காலையில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. காலை புதன்கிழமை என்று காலை சாப்பிடவே கூடாது. மறந்து போய்விட கிச்சன் கொண்டு போயிடாது. நாம் அது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒரு சந்தை அனுசரிக்க வேண்டும். அதையும் சாப்பிடுங்க, நைட்டு கிச்சனுக்கு போயிடாது. நாம் இன்றைக்கு ஒரு சந்தையாக அனுசரிக்க வேண்டும். இவ்வளோ பெரிய வேலைகள் செய்தாலும் சரி, இவ்வளோ பெரிய வேலைகள் செய்தாலும் சரி, உணவு சாப்பிடுவதற்கு ஒரு சந்தை தான். அவர்கள் சாப்பிடவே கூடாது. அவங்க அதை நீங்கள் மிகவும் கட்டாயமாக கடைபிடிக்க என்போடு கேட்டுள்ளது. சுத்த போசகம் என்று சொல்கிறார்கள். நாவே அது அசைவ உணவுகள் கிடைக்கும். அசைவ உணவுகள் கிடைப்பது அவங்க அதற்காக உங்களுக்கு ஆவணப்பட செலவுகள் எல்லாம் கிடைப்பது. அதுக்கு தவக்காக ஒன்றே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு செலவு குறைக்கிறீங்களோ அந்த செலவு குறைந்த பணத்தை தவக்காக ஒன்றில் கூட என்போடு கேட்டுக்கொள்ளேன். ஆக நாம் நமக்கு கொடுப்பது மற்றவருக்கு உதவியாக அமைகிறது. அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறேன். ஒரு சிலர் தவக்காலங்களை ஒவ்வொரு பார்க்கிறார்கள். வேலைக்கிழமை எடுத்து பார்த்து கையில் எடுத்து ஒரு 20 ரூபா கூட போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஆடம்பர செலவு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் 50 ரூபா லட்சம் வாங்கிட்டு வரீங்க. மிகப்பெரிய அதெல்லாம் உள்ள போட்டு ஒரு ஓடுபட முயற்சியாக செய்யணும். கடைக்கு போகணும்னா 30 ரூபா லட்சம் கேட்குறீங்க. இதெல்லாம் கடைபிடிக்கிறது அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். கொடுத்து முயற்சியாக வண்டியில் போட்டு ஒவ்வொரு நாள் பார்க்கணும். உங்களுக்கு கண் முன்னாடி வச்சுருக்கேன். வண்டியில் வச்சு இன்றைக்கு நான் ஒடுக்கல் செய்தது ஆடம்பர செலவை குறைந்தேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு உள்ள போடுவேன். அதுதான் ஒரு நினைக்கிறேன். தவிர இப்போ ஒரு சில வச்சுக்காக தவக்காலத்தை சேர்த்து வச்சு ஈஸ்வர் வந்தோடனே எழுதுறது நல்ல ட்ரெஸ் எடுத்து ஒரே பெரிய கொண்டாட்டம் அதில் மாறாக என்னை என்னுடைய ஆடம்பர செலவு குறைத்து மற்றொரு உதவியாக இருக்க வேண்டும். அவங்க அதை கடைபிடிக்க என்போடு கேட்குவதில் தவக்கால வகையிலே 2 அங்கீகள் பெறவில்லை. அந்த அங்கீகள் பெற்றுக்கொள்ள திருப்பலி முடிந்தோடு பெற்றுக்கொள்ள என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே தவக்கால சிறப்பு போட்டியாக மறைவுகளுக்கு கேள்வி அமைச்சிருக்கும். அழகாக சிறப்பாக பாஸ் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு நீங்கள் எழுதி கொண்டிருக்காங்க. எடுக்கும்போது எப்படி இருக்கிறாங்க. அதனால் எழுதி கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் மறைவுக்கும் ஒரு கேள்வி கேட்குது. நீங்கள் உடனே போய் கேள்விகள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்டாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் எழுதி கொண்டு சீக்கிரம் கொண்டால் நாளை காலையில் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் அதுவரை ஒரு நாள் டைம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அதில் சிறப்பாக செய்ய மறைவது கேள்வியின் போது நீங்கள் எழுத முடியாது போது கேட்கிறேன். வாட்ஸ்அப்பில் நிறைய ரூல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அனுப்பியிருக்கேன். ஒரு சில அதில் இல்லாதது மறைவது கேள்வி இருக்கும்போது அந்த எழுதி போடுற நபர் திருப்பலிக்கு கட்டாயம் வர வேண்டும். நான் திருவிழா டைமில் நான் கேள்வி போடுறீங்களா அந்த ஆளுக்கே இருக்காது. ஆனால் பேர் சில இடத்துல அந்த குழந்தை வயிற்றுலாம் கருமத்திய பண்ணிருக்காரு. ஒரு பேர் ஒரு புள்ள பேர் கிடக்கும். அப்படிலாம் கூடாது. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க தான் எழுதி போடுவோம். சின்ன பிள்ளைங்க பேர் வரக்கூடாது. அவங்களே எழுதுறவங்க அவங்களே பங்கெடுக்கணும். அந்த நபர் கண்டிப்பாக திருப்பலிலே பங்கெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக பங்கெடுத்து தினமும் எழுதுவது அது சரியான கிடையாது. தினமும் சரியாக இருந்தால்தான் அதுக்கு பரிசு வழங்கப்படும். பரிசு நம்முடைய 1000 பேருக்கு முனைவர் ஸ்டீபன் ஆண்டவே நம்முடைய திருக்கரத்தால் பரிசு வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய வாழ்க்கை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருக்காக நம்ம கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம்
ரிஸ்க் எடுத்தாரா அவை ரிஸ்க் எடுத்து சிறப்பாக நீங்கள் பயன்படுத்த வாய்ப்பை பயன்படுத்த என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ள வருகிற நாளை மாலையில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை மாலையிலே ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பல் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மாலையில் திருப்பை. ஆகவே இந்த ஆரோக்கிய நன்றி மக்கள் ஜெபமாலைக்கு வந்து ஜெபமாலையில் பங்கெடுத்து ஜெபமாலையை சிறப்பு செய்து அதன் பிறகு சிலுவை பாதை சிறப்பு செய்து திருப்பதி பங்கெடுக்கிற என்னோடு கேட்கிறேன். நான் சிலுவை பாதை போடப்பட்ட நீங்கள் ஜெபமாலைக்கு வந்து ஜெபமாலை சிறப்பு செய்து அது சிலுவை பாதை சிறப்பு செய்ய என்னோடு கேட்கிறேன். அது மிக சிறப்பாக பாருங்க. ஜெபமாலை, சிலுவை பாதை, திருப்பதி 3 கிடைக்காது. வாய்ப்பெல்லாம் விட்டதே கூடாது. 6 மணிக்கு 6:25 பெல் அடிக்கும். 6:25 உள்ள வந்து ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து இது பெரிய வாய்ப்பு. 3 சேர்ந்து கிடைக்காது. அவ்வளோ சிறப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறது. நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நாம் அதில் பங்கெடுப்போம். அன்புக்குள்ளே அவக்கால தீர்மானங்கள் 2025 அவக்காலத்தில் என்னென்ன தீர்மானம் எடுக்கலாம் அது பற்றிய வீடியோ விக்கியில் அறிவிப்பில் எடுக்கப்பட்ட வீடியோ இன்று வெளிவருகிறது. ஆகவே அவர்களை பார்த்து நாமும் எல்லாம் வீட்டிலும் நீங்கள் திட்டமிட்டிருப்பீர்கள். திட்டமிடாத நீங்கள் நன்றி கூட்டம் போட்டு அவக்காலத்தில் தனிப்பட்ட விதத்தில் நாம் என்ன முயற்சி எடுப்பேன். பங்கு ரீதியாக நிறைய காரியங்கள் நாம் செய்கிறோம். அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு என்ன, என்னுடைய பங்குடைய அன்றைய ஒத்துழைப்பு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து நாம் சிறப்பாக கொண்டாடுகிறது தான் இந்த வீடியோ வந்துட்டு. நீங்களும் அதை ஆர்வப்பவர் அதே ஆர்வப்பவர் நீங்களும் முயற்சி எடுத்து சிறப்பாக அதை கொண்டாடுவாங்க என்போது கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் நமக்குள்ளே தொடர்ந்து சிறப்பாக நவக்காலத்தில் நம்முடைய பங்கு ரீதியாக பல முயற்சி எடுக்கிறோம். அதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அந்த முயற்சி மூலியாக நமக்குள்ள மாற்றம் வரணும். சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைக்கு கூட உடனடியாக கல்லூரியில் குறிப்பிடுகிறது. மாலையிலே சடை நேரில் தவக்கால தியானம் நடைபெறுகிறது. இரவு 7 மணி முதல் 10 மணி வரை தவக்கால தியானம் நடைபெறுகிறது. இன்றைக்கு யாருக்காவது ஆர்வம் தான் நீங்கள் வந்து அங்கு பங்கெடுக்கலாம். வேறு வெளியிலும் கூட அவர்கள் தவக்கால தியானத்தை வழிநடத்துகிறார்கள். ஆகவே அதில் வந்து நீங்கள் சிறப்பு செய்ய உங்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையதாக நாங்கள் நலமடைய உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைக்கான கேள்வி, மார்ச் 5ஆம் தேதிக்கான கேள்வி, தவக்கால தூண்கள் யாவை? சுய அறிவு பெற எந்த தூண் உதவுகிறது? ஒரே கேள்விதான். தவக்கால தூண்கள் யாவை? சுய அறிவு பெற எந்த தூண் உதவுகிறது? பக்கம் 77